பட்டு சாரிக்கு அதே மாதிரியே ஷைனிங்கோட மேட்சிங்காக பேங்கிள் போடணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெண்களுக்கு நிறைய வளையல் போடணுன்னு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எக்ஸாக்ட் மேட்சிங்கோட இன்னும் இந்த சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது நம்மளே செஞ்சு நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட்டர் ஸ்டோன் ஒர்க்கா, மிரர் ஒர்க்கா, இல்லை பீட்ஸ் செயினா, என்ன வேணுமோ நம்ம செட் பண்ணி செய்ய போகிறோம். பேசிக் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுலேருந்து என்னோடய மாடல்ஸ் என்னென்ன இருக்குன்னு அதையும் காட்டுறேன். என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாங்களா? என்ன த்ரெட்டு கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நான் இப்போ வந்து ஒரு மெரூன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன த்ரெட் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்திருக்கேன். இதுதான் பேஸு. நீங்கள் பிளாஸ்டிக் தான், ஐயோ பிளாஸ்டிக் இப்போ இல்லையெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கங்க. கண்ணாடி வளையல் இருந்தாலும் பண்ணலாம். இல்லைனா பழைய பேங்கிள்ஸ், அதாவது கலர் ஃபேடான மாதிரி தூக்கி போடுற பேங்கிள்ஸ் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப அழகாக தான் ஆகிடும். நீங்கள் உள்ள பேஸ் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு வெளில தெரிய போகிறது கிடையாது. அதனால் டல்லான வளையலாக இருந்து தூக்கி போடுற வளையலாக இருந்தால் கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு போர்டு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களோட எக்ஸாம் பேடாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்க கேலண்டர் அட்டையாக இருக்கலாம். ஒரு திக்கு போர்டாக இருக்கணும், அவ்வளோதாங்க. ஒட்டுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். நூலை கட் பண்ணுறதுக்காக சிசர். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். த்ரெட்டோட முனையை எடுத்திருக்கேன். அதை ஒரு கார்னரில் நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த போர்டை சுற்ற போகிறேன். தெரியுதுங்களா? இப்படி தாங்க சுற்ற போகிறேன். ஏற்கனவே என்னோட ஒரு சில்க் த்ரெட் ஜுவல்லரிலையும் நான் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மெத்தட் எல்லாமே ஒன்றா தாங்க வரும். நம்ம வளையலில் சுற்ற போகிறோமா, ஜிம்காவில் சுற்ற போகிறோமா, இல்லை பீட்ஸில் சுற்ற போகிறோமா, இது மட்டும் தாங்க வேரியேஷன் வரும். பேஸுக்கு, அதாவது அந்த பேஸுங்கிறது ஒரே விஷயந்தான். இப்போ நம்ம வளையல் வந்து ஒரு பெருசாக ஒரு ஹோலோடு இருக்கும். அதனால் நான் ஒரு 50 தடவை சுற்றிக்கிறேங்க. ஃபுல்லாக சுற்றி முடித்ததுக்கு அப்புறமா இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேப்ரிக் க்ளூவால் ஒரே ஒரு ட்ராப் தான் போட போகிறேன். நிறையெல்லாம் தேவைப்படாது. ஒரே ஒரு ட்ராப்பில் இந்த எண்டை மட்டும் ஒரு 2 நிமிஷம் இப்படி பிடிச்சிக்கோங்க. என்ன ஆகிடும்னா அது அப்படியே ஒட்டிக்கும், உங்களுக்கு பிரிஞ்சு வராது. சும்மா அதை பாருங்கள், இப்போவே பிரியாது. சும்மா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஆனால் ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பேட்லேருந்து கட் பண்ணி ஆகணும். ஒரு 2 நிமிஷம் இப்படி விட்டதுக்கு அப்புறமா இப்படி மொத்தமாக சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கம்மு தடவி இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்படி கட் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், போர்டை எடுத்துட்டேன் நான். தெரியுதுங்களா? ஏன் நான் வந்து ஃபுல்லாக காய வச்சு எடுக்காமல் சொல்லேன்னா, இப்போ நம்ம இப்படி ஸ்மூத்தன் பண்ணி இப்படி தடவி விட்டுட்டோம்னா கிரிப்னஸ் கிடச்சிடும். தெரியுதுங்களா? ஃபுல் காஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம திரும்ப ரீமாடிஃபை பண்ண முடியாது. அதாவது பிரிஞ்சு இருக்கும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்படி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா, ஒரு 2 செகண்ட் விட்டுட்டிங்கன்னா இது இப்படியே இருக்கும். இதை நல்லா இப்படி ஸ்மூத்தன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நூல் சுற்றும் போது, அதாவது பேங்கிளில் நூல் சுற்றும் போது இதே ஈவனாக வரும். இந்த ஈவன் தாங்க எப்போவுமே ரொம்ப முக்கியம். எப்படியும் ஸ்டார்டிங் த்ரெட்டு உள்ளே போயிட போகுது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வளையலில் எப்படி நம்ம இதை வைக்க போகிறோன்னு காட்டுறேன். இப்போ இதுதான் வளையல், சரிங்களா? வளையல் நல்லா ஹோல்லாம் நல்லா பெருசாக இருக்கும், அதனால் நமக்கு கஷ்டமாகவே இருக்காது. ஃபஸ்ட்டு பார்ட்டை இப்படி வைக்கிறோம். ஒட்டணும்னு அவசியமே இல்லை. க்ரிப்பாகவே இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு தடவை இப்படி சுற்றி எடுத்துருங்க. என்ன ஆகிடும், அந்த முனை போய் உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். தெரியுதுங்களா? திரும்ப வரும்போது இங்கே வச்சு நம்ம ஒட்டிட்டோன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு தடவையும் இதை இப்படி ஸ்மூத்தன் பண்ணணும். ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், டைட்டாக இப்படி கொண்டு போயிட்டு இப்படி பிடிச்சிடணும். அதுக்கப்புறமா நான் இந்த கையை எடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகிடும், இந்த விரல் மூலியமாக இது கிரிப்னஸாக இருக்கும். இப்போ நான் இப்படி உள்ளே எடுக்கிறேன். இதை திரும்ப நான் ஸ்மூத்தன் பண்ணுறேன். ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு ஒரு ரோல் இப்படி வரும்போது என்னோடய ரைட் ஹேண்டு தான் வேலை செய்யுது, பார்த்தீங்களா? இப்போ இந்த ஃபிங்கரை வச்சு இதை டைட் பண்ணிக்கிறேன். திரும்ப இதை இப்படி உள்ளே எடுக்கிறேன். அதே மாதிரியே பண்ணிட்டு வரேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது வரைக்கும் பண்ணது எப்படி இருக்குது பாருங்கள்.
அது இந்த 1 by 1 நம்ம கொண்டு போகும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். மெத்தட் எல்லாமே இது ஒன்று தாங்க. இதை பாருங்கள், இப்படி சுற்றி சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கணும். ஆனால் டைட்டாக பிடிச்சா மட்டும்தான் இது கிரிப்னஸாக இருக்கும். என்னால் ஃபுல்லாகவே பிடிச்சிட்டு இருக்க முடியலன்னா இங்கே ஒரு ஒட்டிடுங்க. அதாவது இங்கே ஒரு ஃபேப்ரிக் க்ளூவை தடவுங்க, ஒட்டிடுங்க. அடுத்து பண்ணும்போது நம்ம ஸ்மூத்தன் பண்ணால் போதும். ஏதோ ஒரு வேலை வருது, நம்ம எழுந்து போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அச்சுச்சோ இந்த த்ரெட்டு முடிகிற வரைக்கும் நம்ம செஞ்சாகணுமா, அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் க்ளூவை போட்டு இப்படி ஒட்டிட்டீங்கன்னா இந்த பிசுறு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து கூட சுற்றலாம். தெரியுதுங்களா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வேலையுமே ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது உங்களுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம இதை அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்களா, நம்ம இதில் அடுத்து என்ன இருக்குதுன்னு நம்ம பண்ணுவோன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் தாங்க முக்கியம். இப்போ நான் முடிக்க போகிறேன். இந்த லாஸ்ட் இது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறதால இந்த இடத்துக்கிட்ட கம்மை போடுறேன். அதாவது நூலில் கம்மை போடுறேன். இதை கொண்டு வந்து இப்படி கிராஸாக இப்படி பிடிச்சிக்கிறேன். அதாவது கம் இங்கே இருக்குது தெரியுதுங்களா, அதுக்கு மேலே இதை இப்படி வச்சு பிடிச்சிக்கிறேன். ஒரு 2 செகண்ட் பிடிச்சா போதும். அடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஃபுல் பிசுரையுமே நம்ம கட் பண்ணிட்டோம்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈவனாக ஆகிடும். இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், நல்லாவே ஒட்டிக்கும். ட்ரிம்மர் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ட்ரிம்மர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பிசுறு இன்னும் ஈக்குவலாக வந்துடும் உங்களுக்கு. ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் வந்திருக்கா, அதை நான் கட் பண்ணிடுறேன். இந்த பாருங்கள் தெரியுதுங்களா. இப்போ இதையுமே இங்கே கொஞ்சோண்டு தடவிட்டு இந்த பிசுறு நீங்கள் இப்படி ஒட்டினாலும் ஒட்டிக்கோங்க. ஏன்னா நூலோட பிசுறு ஒன்றும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹார்டாக தெரியாது. இதை பாருங்கள், ஒன்று முன்னாடியே நீங்கள் கட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கட் பண்ணி போடுற மாதிரி தான் போட்டிருப்பேன். அதாவது 2-3 மெத்தடில் பண்ண முடியுங்க. நம்ம அது வந்து உங்களுக்கு செய்ய செய்ய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. பாருங்கள் ஈவனாக இருக்குங்களா. இதே மாதிரி தான் ஃபுல்லாக இப்படி சுற்ற போகிறீங்க. நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, நான் சுற்றுனேன், கொஞ்சம் சுற்றிருக்கேன். இதே மெத்தடில் தாங்க. இந்த பாருங்கள் ஃபுல் கோல்டன். ஏன்னா நம்மளோட பட்டு சாரி முக்கால்வாசி கோல்டு கலர் தான் இருக்கும், அதனால் இருக்கட்டும்னு கோல்டு. மெரூன் கலர் சாரீக்காக மெரூன் வித் கோல்டன் போட்டாலே ரொம்ப கிராண்டாகிடுங்க. இதுலேயே அடுத்த ஸ்டெப் என்னென்னா, கோல்டு வித் மெரூனை கலந்தா மாதிரி மெரூனை ஃபுல்லாக சுற்றிட்டு கோல்டு வந்து ஒரு 5 நூல் தான் சுற்றினேன். இதை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரா மாதிரி, இதை பாருங்கள் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி கொண்டு வரா மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி பேஸ் ஃபுல்லாக மெரூனை சுற்றிட்டு கோல்டு கலரை தள்ளி தள்ளி வரா மாதிரி சுற்றியிருக்கேன். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா அடுத்து டபுள் கலர் கொடுத்துருக்கேன். அதாவது பாதி கலர் எல்லோ, பாதி கலர் வந்து அந்த பிங்க் ஷேடு. அது இல்லாமல் இப்போ இந்த கோல்டை தள்ளி தள்ளி சுற்றினா மாதிரியே எல்லோவில் பிங்க்கையும் பிங்க்கில் எல்லோவையும் சுற்றிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயினை வச்சு சுற்றிருப்பேன். இப்போ ஸ்டோன் வச்ச சாரியாக இருந்தால் இந்த மாதிரி செய்யும்போது கிராண்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு பேஸில் பேர்ல் செட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பேர்ல் செட்டுலாம் நெக் செட்டு போடும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பேர்ல் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின் நமக்கு கிடைக்கும். இதை வாங்கி இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி அங்கங்கே தள்ளி தள்ளி வரா மாதிரி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பேஸ் மெரூன் கலரு, கோல்டு த்ரெட் அங்கங்கே சுற்றிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஸ்டோன் செயினும் வச்சுருக்கேன், கோல்டு பால்ஸும் வச்சுருக்கேன், பட்டை பேங்கிள் எடுத்திருக்கேன், அங்கங்கே ஸ்டோனை ஒட்டியும் வச்சுருக்கேன். அதாவது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஒரு லுக்கு கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கிராண்டாக போடணும் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு வெட்டிங்க்கு தான் போட போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட போகிறோம். அப்போ கிராண்டாக இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுறது. இப்போ இதில் சுற்றினேன் பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் தான் அது. பேங்கிளில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபேப்ரிக் க்ளூவையே வச்சுட்டு
இதை இப்படி சென்டரில் வச்சு அழுத்தி ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிக்கிட்டா போதும். இந்த பேங்கிள் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்குது, இந்த பேங்கிளில் வந்து திக்னஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வித்தியாசம் தெரியுதுங்களா? இதில் அதனால தான் 6 இருக்குது, இதில் அதனால தான் 4 இருக்குது. ஒரு 2 செகண்ட் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா அதை அழகாக ஒட்டிக்கோங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் வராத ஃபினிஷிங் நீங்கள் பண்ண நீட்னஸாக வந்துடும் ஃபினிஷிங்கு. இந்த ஃபினிஷிங் நீட்டாக வந்துட்டாலே நீங்கள் உங்களுக்கு பண்ணுறதும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் என்னை கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணி உங்களை ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற்றுறது என்னோட பொறுப்புங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடணும். நன்றி, வணக்கம்.